பரக்காத்துஹு. என் பேர் ஜனத்துல் ஃபிர்தோஸ். இப்போ கூட்டு குர்பானி குடுக்கறாங்க. எப்படின்னா இப்போ ஒரு மாடு குடுக்கறது 7 பேர் சேர்ந்து குடுக்கறது. அப்போ 7 பேர் சேர்ந்து குடுக்கறாங்க. ஒரு வீட்ல 7 பேர் சேர்ந்து நம்ம அந்த குர்பானிக்கு குடுக்கறாங்க. அப்போ ஒரு ஆடு குடுக்கற நன்மையும் அது ஒன்னா ஆகுமா? இப்போ 7 பேர் குடுக்கறாங்கல்ல, அது சிறந்ததா இல்ல ஒரு ஆடு தனியா குடுக்கறாங்களா, அது சிறந்ததா? இதுதான் என்னோட கொஸ்டின். இன்னும் பாத்துட்டோம்னா சில பேர் அந்த காசு இருக்குது, ஒரு ஆடு கொடுக்க முடியும் நம்மனால, ஆனாலும் என்ன கூட்டு குர்பானில கம்மியா தான் பணம் வருது, நம்ம அதுல போட்டுக்கலாம் சொல்லி பேர் செய்யறாங்க. அதுவும் சரியா? இதுதான் என்னுடைய கொஸ்டின். இந்த சகோதரி கேட்கக்கூடிய கேள்வியும் ஒரு பயனுள்ள கேள்விதான். இவங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, குர்பானி கொடுக்கும் பொழுது ஆடு குர்பானி கொடுப்பதாக இருந்தால் ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு ஆடு என்கிற அளவுல கொடுக்கலாம். அதே ஒரு மாடு ஒட்டகம் குர்பானி கொடுக்கிறதா இருந்தால் அதுல கூட்டு சேர்ந்து கொடுக்கலாம். அதிகபட்சமா ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். ஒட்டகமா இருந்தா 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்றும் 10 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் என்றும் ஆதாரம் இருக்கிறது. இவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு ஆடுடைய விலை 4000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் ஒரு மாட்டினுடைய விலையும் ஏறக்குறைய அந்த அளவு தான் இருக்கிறது. அப்ப அதே அளவு விலையில உள்ள ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்துடுறாங்க. அதாவது ஒரு பங்கு என்பது 700 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய் என்று இந்த மாதிரி தொகையிலேயே அவங்களுடைய குர்பானி கடமை நிறைவேறிடுது. அப்ப ஆடு கொடுக்கறவங்களுக்கு நஷ்டமாகுது. இப்ப ஆடு கொடுக்கறவங்க 4000 5000 ரூபாய் ஒரு ஆள் செலவு செய்யறாங்க. அதுவே மாடு கொடுப்பதாக இருந்தால் அவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கறாங்க. அப்ப வசதி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கூட்டுல சேர்ந்துடுறாங்க, காசை மிச்சப்படுத்துறாங்களே, இது சரியான்னு கேட்கறாங்க. இதனுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம நாட்டில் மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுபவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆட்டு இறைச்சியை உண்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அதனால நம்ம நாட்டில் எப்படி நிலவரம்னு சொன்னா, ஆட்டு இறைச்சி அதிக விலை உள்ளதாகவும் மாட்டு இறைச்சி விலை கம்மியாகவும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மாடு மட்டங்கிறதுனால கிடையாது, ஆடு ஒசத்திங்கிறதுனால கிடையாது. அளவு எடுத்து பாத்தீங்கன்னா 7 ஆடும் ஒரு மாடும் சரியா தான் இருக்கும். 7 ஆட்டினுடைய இறைச்சி எடுத்தாலும் ஒரு மாட்டு இறைச்சி எடுத்தாலும் எடை போட்டு பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு சம அளவுல தான் வரும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஏன் மாட்டு இறைச்சி விலை கம்மியா இருக்குன்னு கேட்டோம்னா, நிறைய பேர் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. மார்க்கத்தில் அப்படி எந்த ஒரு சிறப்பும் ஆட்டு இறைச்சிக்கு சொல்லப்படல. மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டால் கூட ஆட்டு இறைச்சியை விட மாட்டு இறைச்சியில தான் கொழுப்பு குறைவு, அதை விட கோழியில குறைவு என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்ப மருத்துவ ரீதியாக கூட மாட்டு இறைச்சி உண்பதற்கு சிறந்த உணவு தான். ஆனா நடைமுறையில அதிகமான பேர் விரும்பலைங்கிறதுனால மார்க்கெட்ல விருப்பத்தை பொறுத்தான கிராக்கியை பொறுத்தான் விலைவாசிகள்லாம் தீர்மானிக்கப்படும். எதை நிறைய பேர் போட்டி போட்டு வாங்குறாங்களோ அதனுடைய விலை ஏறிக்கணும், எதை கொஞ்சம் பேர் அதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களோ அதனுடைய விலை குறைஞ்சிரும். அதனால இப்ப எப்படி நம்ம நாட்டில் இருக்குன்னு கேட்டா, ஒரு மாட்டினுடைய விலையும் ஒரு ஆட்டுடைய விலையும் ஏறக்குறைய சமமான அளவுல இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க சவுதி அரேபியா போன்ற மற்ற அரபு நாடுகள்ல போய் நீங்க விசாரிச்சு பார்த்தால் அங்க என்னவா இருக்குன்னு கேட்டா, ஒரு ஆட்டினுடைய விலை ஒரு மாட்டினுடைய விலை ஏறக்குறைய 7 ஆட்டினுடைய அளவுக்கு இருக்கும். இப்ப உதாரணம் ஒரு 4000 ரூபாய் ஒரு 400 ரியால் ஒரு ஆடு என்று வைத்துக் கொண்டால், மாடு 400 ரியாலுக்கு கிடைக்காது, 3000 ரியாலுக்கு தான் கிடைக்கும், 2500 ரியாலுக்கு தான் கிடைக்கும். அப்ப அந்த நாட்டில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆட்டு இறைச்சியை எந்த அளவுக்கு அவங்க விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு மாட்டு இறைச்சியை விரும்புகிறார்கள். அப்ப அதிகமாக எல்லாரும் விரும்புற காரணத்தினால இதுவும் அதுவும் சமமான விலையிலையும் சமமான தரத்திலையும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது நம்ம இது மட்டம் என்பதோ மாட்டு இறைச்சி கம்மியானது கொடுத்துட்டாங்க என்றெல்லாம் நினைக்க கூடாது. ரெண்டும் சமந்தான். ஒருவர் ஒரு ஆட்டை கொடுத்தாலும் சரி, ஒரு மாட்டில் 7 பேர் கூட்டு சேர்ந்து கொடுத்தாலும் சரி, அதுல இவர் கம்மியான காசு கொடுத்தார் என்று மார்க்கம் அதை பார்க்காது. குர்பானிங்கிற கடமையை நிறைவேற்றி விட்டார் என்றுதான் மார்க்கம் அதை பார்க்கும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நம்ம கவனிக்கணும். மக்கள் சிலதை எதை ரொம்ப விரும்புகிறார்களோ அந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்தா தான் அது பயனுள்ளதா இருக்கும். நம்ம மாடு சீப்பா இருக்குது கம்மியா இருக்குது என்பதற்காக வேண்டி
எல்லாரும் மாட்டு இறைச்சியவே நம்ம குர்பானி கொடுக்க ஆரம்பித்தோம்னு சொன்னா முக்காவாசி ஏழைகள் வந்து அதை வாங்க வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு இயற்கையாவே நம்ம அப்படி பழகிட்டோம். மக்களுக்கு வந்து மாட்டு இறைச்சி வந்து அவங்களுக்கு விரும்பத்தக்க உணவு இல்ல அப்படின்னு பழகிட்டதுனால சில வீடுகள்ல வந்து மாட்டு இறைச்சியை வந்து சில ஆண்கள் வாங்கிட்டு போனா வீட்டுல உள்ள பெண்கள் சமைச்சு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படியான ஊர்கள்லாம் கூட நம்ம சமுதாய முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர்கள்ல இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது ஆட்டு இறைச்சி தான் அதிகமான மக்கள் விரும்புகிறார்கள் என்ற வகையில அதை கொடுங்க. அதே நேரத்தில் மாட்டு இறைச்சி வாங்கக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால எல்லாரும் மாட்டு இறைச்சி கொடுக்க ஆரம்பித்துட்டோம்னு சொன்னா பெருநாள் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா வயிறார சாப்பிடணும் என்பதற்காக இந்த குர்பானி கடமையாக்கப்பட்டுச்சு இல்லையா, அது நம்ம நாட்டில் வந்து நிறைவேறாம போயிடும். அதனால யாருக்கு அல்லாஹ் பரக்கத்தா வசதி தந்திருக்கிறானோ அவங்க ஏழைகள் எல்லா மக்களும் இதைத்தானே வாங்குறாங்க என்கிற கோணத்துல ஆட்டு இறைச்சியை தேர்ந்தெடுத்து கொடுங்க. அல்லது மற்றவங்க என்ன செய்யணும், மாட்டு இறைச்சியும் கொடுப்போம், அதிகமா பேர் கொடுக்கலாமே அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் அது மார்க் அடிப்படையில் தப்பு கிடையாது. அதனால அவங்களுடைய கூலி குறைஞ்சிராது. நீங்க கம்பல்சரியா வசதி இருந்தா ஆட்டு குர்பானி தான் கொடுக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது. சில ஊர்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட, அவங்கள வந்து முஸ்லீம்களே என்ன செய்வாங்க, ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி எல்லாம் சமமா தான் விரும்புவாங்க என்ற ஊரா இருந்தால் அந்த மாதிரி ஊர்களில் நீங்க மாட்டு இறைச்சி மட்டுமே எல்லாரும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த ஏழைகளுடைய அன்றைய பசி தீரணும் என்கிறதுக்கு ஏற்றவாறு எது அந்தந்த காலத்துக்கு நல்லதோ அதை நம்ம கொடுத்துறது சிறப்பு. இந்த இடத்துல இன்னொன்றை நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. என்னன்னு சொன்னா சமீப காலமாக நம்ம சகோதரர்கள் மத்தியிலையும் பொதுவான மக்கள் மத்தியிலையும் ஒட்டகத்தை கொண்டு வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது. ஒட்டகமும் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு பிராணி தான், அதுல ஒரு டவுட் கிடையாது. 7 பேர் அதுல சேர்ந்து கொள்ளலாம், 10 பேர் கூட சேர்ந்து கொள்ளலாம், அதுல எல்லாம் தவறு கிடையாது. ஆனா ரேட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஆட்டை விட ஒரு அதிகமான தொகையா போயிடும். ஒரு சேர் வந்து ஆட்டுக்கு கொடுக்கறதை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க தவறிடுறோம். என்னன்னு கேட்டா, இந்த ஆட்டு இறைச்சி அதிகமான பேர் விரும்பி சாப்பிடுறாங்க இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக மாட்டு இறைச்சியை சாப்பிடுறாங்க இல்லையா. ஒட்டக இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அது என்னமோ ஒரு புதுமையான ஒரு இறைச்சியா இருக்குது என்பதற்காக வேண்டி முதல் தடவை சில பேர் ஆர்வம் காட்டினாலும் அது வந்து இந்த 2 இறைச்சியுடைக்கு சமமானதாகவோ நம்ம நாட்டு உணவுகள்ல பிரியாணி போன்றதில் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாகவும் ஒட்டக இறைச்சி இல்லைங்கிறது தான் அதிகமான மக்களுடைய கருத்தா இருக்கிறது. ஏதோ ஒரு தடவை வாங்கிட்டு போறாங்களே தவிர அது இந்த ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி மாதிரி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குதான்னு கேட்டா அது இல்லைங்கிறது நம்ம கவனத்தில் கொள்ளணும். பேருக்கு கொடுத்தோங்கிறத விட ஏழை மக்கள் எதை நல்லா விரும்புவாங்களோ அதை தேர்ந்தெடுப்பார்களே ஆனால் அதிகமான ஏழைகளுக்கு கொடுத்ததனுடைய நன்மை உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். மக்களே விரும்பாத ஒன்றை நம்ம குர்பானின்னு கொடுத்து யாருமே வாங்க வரலன்னு சொன்னா அந்த குர்பானி கொடுத்த கடமை நிறைவேறும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏழைகளுக்கு அதிகமா பயன்படும்ங்கிறதுக்கு ஒரு நன்மை இருக்கும்ல, அந்த நன்மையில வந்து நமக்கு குறைஞ்சு போயிடும். அதனால இதையும் நம்ம ஒட்டகம் கொடுக்கக்கூடியவங்க என்ன செய்யணும், இது ஒரு பாரதூரமான இது முக்கியம், அது ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறாங்க. ஒட்டகம் கொடுப்பது என்பது ஆடு மாடு கொடுக்கறோட சிறப்புன்னு சொல்லி அதுக்காக பயங்கர ரிஸ்க் எடுத்து பயங்கர கஷ்டப்பட்டு அதெல்லாம் செய்யலாம். மார்க்கத்துல தப்பு கிடையாது. ஆனால் நம்ம நாட்டுல வந்து அந்த நம்ம நாட்டு மக்களுடைய நாவுக்கு அந்த ஒட்டக இறைச்சி வந்து அவ்வளவு ஏற்புடையதாக ஏற்றதாக விரும்பத்தக்கதாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பழகி இருக்கிறாங்களோ அந்த உணவு பழக்கத்துக்கு ஏற்றதாக அந்த இறைச்சி அமையணும். ரொட்டி திங்கிறவங்களுக்கு அந்த இறைச்சி சரியா வரலாம். நம்ம வந்து குழம்பு வைப்பதற்கு மற்றபடி பிரியாணி வைப்பதற்கெல்லாம் வந்து அது ஏற்றதா இல்லைன்னு சொல்லி நிறைய அதை அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க. அதனால நீங்க குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு பயன் உள்ளதை கவனத்தில் கொண்டு கொடுக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப வந்து எல்லா விஷயத்துக்குமே இன்ஷா அல்லாஹ் சொல்றோம், அந்த விஷயத்த நம்மளால செய்ய முடியாம போயிருது. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து அந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லிதான் ஆகணுமா? எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே. அப்ப எந்தெந்த விஷயங்களுக்கு சொல்லணுங்கிறதா என்னோட கேள்வி. எந்தெந்த காரியத்தை செய்யும் பற்றி பேசும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிற சொல்லுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இறைவன் நாடினால் அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியத்தை செய்யறேன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா சும்மா அதை செய்வேன் அதை செஞ்சிருவேன் கொடுத்துருவேன்னு சொல்லி உறுதியிட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னா அதுல வந்து இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கிறேன்னு. எப்ப திருப்பி தருவீங்க? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தருவேன். அதான் இறைவன் நாடினால் நாளைக்கு. ஏன்னா நம்ம நாளைக்கு தர நம்ம நினைச்சா கூட அல்லாஹ் நினைக்கலன்னு வைங்க, அதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்மளை அறியாம உண்டாக்கி
நம்மள பொய்யர்களாக்குற அளவுக்கு அந்த நிலைமை போயிடும். அதனால மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, நீங்க எதிர்காலத்தில் நடக்கிறத பத்தி பேசும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சென்ற காலத்துக்குலாம் இன்ஷா அல்லாஹ் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, விளங்காம சாப்பிட்டு வர்றேன் இன்ஷா அல்லாஹ்பாங்க. அது சாப்பிட்டு தான் வர்றீல மறையணும் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு சாப்பிட போறேங்கிறது தான் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நாடினால் சொல்றது எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, இனிமேல் நடக்கக்கூடிய வருங்காலத்தை பற்றி பேசுறதா இருந்தா என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அந்த வருங்காலத்தை பற்றி பேசும் பொழுது கூட கன்ஃபார்மா அடிச்சு சொல்றோம்ல, அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணுமே தவிர டவுட்டா சொல்றோம்ல அதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வந்தாலும் வருவேன் அப்படிங்கிறோம், இதுக்கு இன்ஷா அல்லாஹ் தேவை கிடையாது. வந்தாலும் வருவேன் சும்மா சொல்லிடலாம், வரலாம்னு நினைக்கிறேன், இது நம்ம உறுதியா சொல்லல. அப்ப இதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. எதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்னு கேட்டா, அதாவது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலன்ன லிஷையின், எந்த ஒரு காரியத்தை பற்றியும் நீ பேசிவிடாதே, இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நான் நாளைக்கு இதை செய்வேன் என்று எந்த ஒரு காரியத்தையும் சொல்லிவிடாதே, அல்லாஹ் நாடுனாலே தவிர என்று சேர்த்து சொல்லுங்கிற அல்லாஹ். அப்ப எதை கன்ஃபார்மான வார்த்தைகளால் நம்ம சொல்லுகிறோமோ அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். நீ வந்தா நான் வருவேன், இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கிடையாது. இதெல்லாம் ஒரு டவுட்டான ஒரு சொற்கள். அப்ப சந்தேகத்துக்குரிய மாதிரியான ஒரு அடிப்படையில் வருங்காலத்தை பத்தி பேசினால் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல, இன்ஷா அல்லாஹ் சொல்லாட்டி அது குற்றம் கிடையாது. உறுதியாக செய்யற மாதிரி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொன்னா, அல்லாஹ் நாடினால் தருவேன், அல்லாஹ் நாடினால் வருவேன், அல்லாஹ் நாடினால் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். வந்தாலும் வருவேன், போனாலும் போவேன், தந்தாலும் தருவேன் அப்படின்னா தராம இருப்பேன், ரெண்டும் சேர்ந்துருது. அந்த மாதிரியான சொற்களுக்கு இன்ஷா அல்லாஹ்ங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது மாதிரி நமக்கு கட்டளை இடவும் இல்ல. மெட்டி அணியலாமா? அடுத்து இந்த மெட்டி அணிகிறது அணிஞ்சுக்கிட்டு போலாமான்னு அதுல ஒண்ணு குறிப்பிட்டாங்க. அது சிறப்பாக நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. மெட்டிங்கிறது அவங்க எது கேட்கறாங்கன்னா, காலில் அது அணியும் போது அது ஒரு அலங்காரம் தானே, அதை அணிஞ்சுக்கிட்டு வெளியே போகலாமா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க மெட்டியும் அதுல குறிப்பிடுறாங்க. ஆனால் மெட்டியை பொறுத்த வரைக்கும் அது வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, வேற ஒரு காரணத்திற்காக நம்ம அதை தவிர்க்கணும். அலங்காரம்ங்கிறதுக்காக இல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கைக்காக வேண்டி என்ன செய்யணும், அதை தவிர்க்கணும். என்ன மூட நம்பிக்கை, அது ஒரு ஆபரணமாக, அது ஒரு நகையாக கருதப்படுவதற்கு பதிலாக ஒரு தாலி போல, தாலியில எப்படி மூட நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையோட தான் காலில் மெட்டி அணிகிறாங்க. எதுக்கு அணிகிறாங்க, அவ கல்யாணம் ஆனா புருஷன் இருக்கிறாங்க என்பதற்கு என்னவா அது அடையாளம். அது அது புருஷன் இல்லாதவங்க அதை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நகைக்கு ஒரு நகைங்கிற இடத்தை கடந்து வேற விதமான ஒரு மூட நம்பிக்கை அதுக்குள்ள மிக்ஸ் பண்ண காரணத்தினால பொதுவாகவே அந்த மெட்டிங்கிறதுல ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். அது மாதிரியான இந்த மூட நம்பிக்கையை சார்ந்த இது மாதிரியான கலாச்சாரங்களை நம்ம பின்பற்றினா நம்மள அவங்கள சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிற காரணத்தினால இந்த மெட்டிங்கிறத அலங்காரம்ங்கிறத கடந்து மூட நம்பிக்கைக்கு உரியதா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே அது வேணாம், வெளியிலையும் வேணாம். மற்ற அலங்காரங்களை வீட்டுக்குள்ள மகரமான உறவினருக்கு மத்தியில, பெண்கள் மத்தியில, கணவன் மத்தியில நீங்கள் செய்து கொள்ளலாம். வெளியே வரும் பொழுது சாதாரணமான நிலையில என்ன செய்யணும், வெளியே போகலாம், வரலாம், தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப குர்ஆன் ஓதும் போதும் சாப்பிடும் போதும் பெண்கள் கட்டாயம் தலையில துணி போட்டு தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இதுல இஸ்லாம் என்ன சொல்லுது? இவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, குர்ஆன் ஓதும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் தலையில துணி போட்டுக் கொள்ள வேண்டுமா, தலையை மறைத்து தான் சாப்பிட வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. தலையை மறைத்து தான் குர்ஆன் ஓத வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த தலை